கண்மணி கிட்ட எப்படியாவது லவ்வ சொல்லியே தீரணும்டா. ஏன்னா ரொம்ப நாளாவே வந்து சொல்லாமயே நான் இழுத்துட்ருக்கேன். கண்மணியும் வந்து எப்படி நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்ருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்கிட்ட வந்து கார்த்திக் கிட்ட சொல்லிட்டுருக்காரு. உடனே கார்த்திக் வந்து ஆமாடா, ஆமாண்ணே நீ சொல்லிடுண்ணே. எவ்வளோ நாள் தான் அண்ணிக்கிட்ட இப்படியே சொல்லாம இருப்ப. அதுக்கு தான்டா ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன ஐடியா அப்படின்னோன்னே, கண்மணியே நான் வந்து என்ன பண்ண போறேன், விதவிதமா வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்க போறேன். என்னென்ன சொல்ற? ஆமாடா, அவளுக்கு தெரியாம அவளோட அழகான தருணங்கள் எல்லாமே ஒரு ஃபோட்டோவா வந்து ஒரு ஆல்பமா ரெடி பண்ண போறேன். ஒரு வீடியோ ஆல்பமா ரெடி பண்ண போறேன் அப்படின்றோம். அண்ணே சூப்பர் ஐடியா அண்ணே. சரி அப்ப அந்த 3 வார்த்தை அதையும் சேர்த்து தான்டா இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த 3 வார்த்தையும் கண்மணி கிட்ட சொல்லி அப்படியே ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். அண்ணே செம்மண்ணே, செம்மையா யோசனை பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாளா கண்மணி கிட்ட எந்த விஷயத்தையும் நான் சொல்லாம இருந்துட்டு கடைசியா சொல்லும்போது பக்காவா ரெடி பண்ணி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் இப்போ கண்மணியை நான் நாளையிலேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு தயார் பண்ண போறேன். கண்மணி தெரியாத மாதிரி வீடியோ எடுக்கணும். கண்மணிக்கு தெரியவே கூடாது நான் வீடியோ எடுக்கிறது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதும் கண்மணிக்கு தெரியக்கூடாது. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கண்மணி நிறைய வந்து விஷயங்கள் வீட்டில் பண்ணுவாள்ல, அப்போல்லாம் நான் அவளுக்கு தெரியாம எடுக்க போகிறேன். மொத்தமாக சேர்த்து ஒரு ஆல்பமாக நல்ல தருணங்கள்லாம் போட்டு காமிச்சு அன்னைக்கு ஐ லவ் யூ சொல்வேன். அப்புறம் என்ன, கண்மணி மயங்கி போயிடுவா. ஏற்கனவே அண்ணி உங்க மயங்கி தான் இருக்காங்க, இதில் இன்னும் மயங்கணுமா அப்படின்னு சொன்னோன்னே, போடா வெக்கமாக வருது. அண்ணே என்ன இப்படிலாம் வெக்கப்படுற, நீ வெக்கப்படும் போது அழகாக இருக்கேனே. போ சூப்பர்ண்ணே அப்படின்றாங்க. சரி இதே மாதிரி நானும் பவிக்கு எடுத்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். பவி எங்க ஆல்ரெடி வந்து என்னை வந்து வேஸ்ட்டுன்றா. இதெல்லாம் நான் எடுத்து அவளுக்கு கொடுத்து எல்லாம் முடிக்கிற வரைக்கும் பொழுது விஞ்சிடும். சரிண்ணே முதல்ல நீ நடத்து, அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நானும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றாரு. சரிடான்றாங்க. இங்கே வந்து கண்மணி என்ன பண்ணுறாங்க, காலைல எழுந்தோடனே கோலம் போட்டுட்ருக்காங்க. அப்போ யாரோ வந்து அவங்கள பார்க்குற மாதிரியே இருக்குது. பார்த்தா வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே வந்து சைலண்ட்டாக வந்து நிற்கிறாரு நம்ம வந்து அன்பு. என்னங்க இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டீங்க அப்படின்னோடனே, உங்களுக்கு எதாவது வேணுமா, எதாவது போட்டு தரட்டுமா, காஃபி ஏதாவதுனோடனே, முதல்ல கண்மணி கோலம் போட்டு வா கண்மணி அப்படின்றாரு. சரிங்க சொல்லிட்டு கோலம் போடுறாங்க. தெரியாத மாதிரி கண்மணிக்கு அப்படியே வந்து அழகாக ஸ்டில்ஸ்லாம் நிறைய எடுக்கிறாரு, வீடியோஸ்லாம் எடுக்கிறாரு. கண்மணி வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு, ஒன்றும் இல்லை சும்மா இங்கே நின்றுட்டுருக்கேன். இந்த பணியில் எங்கே நிற்கிறீங்க, நீங்கள் உள்ளே போங்க. பரவாயில்ல கண்மணி இருக்கட்டும், ஏன் நீ கோலம் போடுறத நான் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு, ரசிச்சிட்ருக்காரு கண்மணியை. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கண்மணி வந்து சரின்னு சொல்லிட்டு குளிக்க போகிறாங்க. அப்போ கண்மணி வந்து சில சைகைகள்லாம் அழகாக பண்ணுறாங்க. இதை எடுத்து அது எல்லாம் மறைஞ்சிருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. அடுத்து வந்து கண்மணி ஒவ்வொரு வேலையை வீட்டு வேலை எல்லாமே செய்கிறாங்க. அன்றைக்கி மறைஞ்சிருந்து ஃபோட்டோவும் வீடியோஸும் எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு டைமில் கண்மணி வரும்போது தடுக்கி விழ போகிறாங்க. அப்படியே வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி வந்து நம்ம அன்பு தடுக்கி விழ போகிறாரு. கண்மணி தாங்கி பிடிக்கிறாங்க. என்னங்க நீங்கள் பார்த்து வர்றது இல்லையா அப்படின்றாங்க. சாரி கண்மணி அப்படின்றாரு. கண்மணி வந்து விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதும் அப்படியே கண்மணி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்றாங்க வெண்ணிலா. கண்மணி வந்து பின்னாடி எதுக்காக வந்து அன்பு சுற்றிட்டுருக்காரு ஒன்றும் புரியலையே அப்படி சொன்னோன்னே, அன்பு பின்னாடியே வந்து வெளில போகிறாங்க. வெளில வந்து போயிட்டே இருக்கும்போது அன்பு வந்து கண்மணி பின்னாடி போயிட்டே இருக்காரு. ஒளிஞ்சிருந்து வெண்ணிலா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா வந்து கண்மணி பின்னாடி போயிட்டு ஒரு ஃபோட்டோஸையும் வந்து அன்பு வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. இதை பார்த்து வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காரு ஒன்றுமே புரியல, எதுக்காக வந்து போய் ஃபோட்டோலாம் எடுக்கிறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க. எங்கே வந்து கண்மணி கிட்ட வந்து வெளில வந்து கேட்குறாங்க, என்னடி அன்பு உன் பின்னாடியே சுற்றிட்டுருக்காரு. அது தாண்டி எனக்கும் புரியல, நானும் பார்த்துட்ருக்கேன். காலையிலேருந்து அன்பு ஏன் பின்னாடி சுற்றிட்டுருக்காரு. நான் கோலம் போட்டால் வந்து நிற்கிறாரு, காஃபி கொடுத்தா வந்து நிற்கிறாரு, ஏன் நான் மாவரைச்சா கூட பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. ஒன்றுமே புரியலடி எனக்கு. நானும் அவர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். ஒன்றும் இல்லை கண்மணி உன் வேலையை நீ பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னென்னா அவர் சொன்னால் தாண்டி எனக்கே புரியும். வர வர அவருக்கு என் மேலே காதல் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி என் பின்னாடியே சுற்றிட்டுருக்காரு அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து சிரிச்சுட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, காதல் அதிகமாகிடுச்சான், ஏதாவது ஒன்று வளரிட்டே இருக்கா, இவ என்னை இரிட்டேட் பண்ணுறதுக்குன்னே இருக்கா, தேவையில்லாதெல்லாம் சொல்லி விடுறா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அன்பு ஏதோ காரணத்துக்காக தான் இப்படி பண்ணிகிட்ருக்காரு. அது என்ன காரணமாக இருக்கும், யாரை கேட்டால் இது புரியும், ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. அப்போ கரெக்டாக கார்த்தி அங்கே வராரு. கார்த்திக் கிட்ட கார்த்தி ஒரு நிமிஷம் அப்படின்னோன்னா, என்ன வேணிலா அப்படின்றாங்க. இல்லை நானும் பார்த்துட்ருக்கேன், காலிலேருந்து அன்பு வந்து கண்மணி பின்னாடி சுற்றிட்டுருக்காரு, என்ன விஷயம், என்னங்க இது அநியாயமாக இருக்குது, பொண்டாட்டி பின்னாடி புருஷன் சுற்றக்கூடாதா, இதுக்கெல்லாம் உங்களுக்கு காரணம் தெரியணுமா என்ன அப்படின்னோடனே, இவங்கிட்ட போய் கேட்டேன் பாரு அப்படி சொல்லிட்டு வெளில டென்ஷன் ஆகிறாங்க.